Praise the Lord everyone. Good morning. Today is Jesus Army Fellowship Word of God. ஆபுரூக் 2 அதிகாரம் 3 வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. அந்த காலை வெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அநேக காரியங்களை குறித்து அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட இசப்பா இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த நாளில் அவர் சொல்கிறார், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் நீதியுள்ள தேவன். அவர் சொல்கிறத அவர் நிச்சயமாகவே அவர் செய்வார். அவர் குறித்த காலத்திற்கு என்ன தரிசனம் வைத்திருக்காரோ, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறீங்களா, திருமண காரியத்திற்காக காத்திருக்கீங்களா, வேலை காரியத்திற்காக காத்திருக்கீங்களா, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க இந்த நாளில் அவர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு கூட அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அதே போல் முடிவில் அந்த தரிசனம் விளங்குச்சு. அதே போல் இந்த நாளில் உங்களுக்கு என்ன தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்தாரோ அதே அந்த நாளில் நீங்கள் காத்திருங்க. அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் அனைவரோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். God bless you. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீர்.